நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கைநல்லூரில் பழமை வாய்ந்த செல்லியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 12 ஆண்டு சிறப்பு மகா சண்டியாகம் நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது. 7 நாட்கள் நடைபெற்ற யாகத்தின் நிறைவு நாளையொட்டி மகா சண்டியாகம் நடைபெற்றது. யாகத்தில் விவசாயம் செழிக்க வேண்டியும் உலக அமைதிக்காகவும் மகா சண்டியாகம் நடைபெற்றது. ஆலயத்தின் முன் ராட்சத யாக குண்டம் அமைத்து 108 மூலிகை பொருட்கள் மற்றும் 1 டன் அளவிலான காய்கள் பழங்கள் கொண்டு 12 மணி நேரம் இடைவிடாது மகா சண்டியாகம் நடைபெற்றது. நிறைவாக பூர்ணாகுதியுடன் முடிவடைந்தது. பின்னர் ஹோமத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை ஏந்திய சிவாச்சாரியார்கள் ஆலயத்தை வலம் வந்து செல்லியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 14 வகையான திரவிய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட செல்லியம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். चतुर्दश्यां नवम्यां चैकचेतसः भक्त्या मम माहात्म्यगमुत्तमं स्वाहा न तेषां योगात् सदा त्यवं भविष्यति स्वाहा तस्मान् ममैतन्माहात्म्यं पठितव्यं समाहितैः श्रोतव्यं तदा भक्त्या परं ध्यानं यथा जानता वापि बलिपूजां तथा कृतां प्रदेशविष्यामि हृदं प्रीत्या वन्यवामतो प्रयच्छतु पामतिं स्वाहा பக்தர்கள் யாரேனும் உணவு அருந்தாமல் இருந்தால் தயவு செய்து ஆலயத்தில் ஆயிரம் கண்கள் கொண்டவளே பக்தர்கள் வடக்கு புறமாக எழுந்து நிற்கக்கூடிய பக்தர்கள் அமர்ந்துடலாம். தயவு செய்து இந்த பேரிகார்டை தள்ளிக்கிட்டு இந்த பசங்க எல்லாம் ஏறி நிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இறங்கி கீழே